எவனாவது உங்களை பார்த்து உலகத்திலே நீ தான் அழகின்னு சொன்னான்னா உன்னை பாதாளத்தில் தள்ள போகிறான்னு வச்சுக்க. அது உண்மை இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். மெசேஜ் போட்டுட்டு டெலிட் ஃபார் ஆல், எல்லாம் அலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. நீ அனுப்புகிற அத்தனையும் மெசேஜ் ஃபோட்டோ அத்துணையும் டவருக்கு போய் குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் தோழனுக்கோ தோழிக்கோ போகும். திரும்ப அதை எடுக்க வேண்டும் என்று என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் ஒரு நொடியிலே எடுத்து விடலாம். அப்படியே குற்றவாளியாக்கி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை. அந்த பெண் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையிலே இருக்கின்றாள். போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு போனால் ஹாஸ்டலில் போய் நிற்கிது, லேடிஸ் ஹாஸ்டலில். அந்த செல்போன் எங்கே அது என்கேஜாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பையன் ஹாஸ்டலில். போய் போலீஸ் நின்னோன்னா பொண்ணு கூட தைரியமாக நின்றுச்சு, பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றவன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. அத்துணை பேரும் ஏன் சொன்னார்கள்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. வாள் என்று சொல்லுவது கத்தியை, நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா மலர்களை, ரோஜா செடிகளை நட வேண்டும். நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. பாட புத்தகங்களை எடுத்து திரும்ப திரும்ப படியுங்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? உங்கள் அத்துணை பேர் மனதிலும் நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும். நம்மிடம் படித்து படித்து சொல்லி இறந்தே போனார். உங்களை நம்பி 2020 இந்த இந்தியாவை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொன்னார். நல்லரசாகவாவது மாற்ற வேண்டுமா இல்லையா? ஒரே வழி கல்வி, ஒரே வழி. Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear students, but becomes more valuable regardless of their physical capacity. இதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் தான் பிரிட்டிஷார் சொல்றான். என்ன சொல்றான்? We are even ready to lose the British Empire, not the Shakespeare. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இழப்பதற்கு நாங்கள் தயார், ஷேக்ஸ்பியரை இழக்க மாட்டோம். A question was asked, what is the biggest regret in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. மிக உலகத்தில் பெரிய அறிவாளி, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, சின்ன வயசில் நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன, இழப்பு என்ன? உலகத்தில் புத்திசாலி சொல்கிறான், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நிறைய புத்தகங்களை, பாட புத்தகங்களையும் மற்ற புத்தகங்களையும் படிப்பதற்கு நேரம் கொட்டி கிடந்தது, நான் படிக்காமல் விட்டேன், அதான்டா நான் செஞ்ச தப்புங்கிறான். யார்? உலகத்தில் புத்திசாலி.
அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம்? நம்ம புத்திசாலி ஆகலைன்னா ஏன்? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நீ உன்னை உயர்த்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். இந்த படிப்பு என்ன செய்யும் தெரியுமா? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி, பைபிளினுடைய ஒரு வசனம், என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதுதான் படிப்பினுடைய, அதுதான் பேச்சினுடைய தாக்கம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் சொல்லுவது உண்மையா என்று. எல்லா சாதனைகளும் இளமையின் சாதனைகளே. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 20. ஜான்சி ராணி வாளெடுத்து குதிரையிலே ஏறிய போது நாட்டு விடுதலைக்காக அவளுடைய வயது 18. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 21. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதை எழுதிய போது அவருடைய வயது 20. உலக புகழ்பெற்ற கவிதையை. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நியூயார்க் நகர வீதிகளிலே தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவனுடைய வயது 20. எத்தனை பேருக்கு தெரியும் இது? பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. நம்மளால முடியுமா? நம்ம ஏழை பிள்ளையா இருக்கிறோமே, நம்ம சின்ன பையனா இருக்குமே, நமக்கு ஆங்கிலம் தெரியலையே, அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடையிட்டேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோம் பாரதி. என்ன அர்த்தம்? நெருப்புல பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு உண்டா? ஒரு காட்டை எரிப்பதற்கு ஒரு பொறி போதும். இந்த நாட்டை ஆள்வதற்கு 7th டே ஈடன் பள்ளி அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. முடியும் என்று நீ நம்பு. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தையே ஒளிமயமாகட்டும், நீ போய் படிக்கணும்னா பல்பு போட்டனா அவன் தான், இல்லைன்னா நீ படிக்க முடியாது. இப்போ அமெரிக்க பாராளுமன்றத்தையே வியக்க வைத்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக சொல்லுகின்றேன். அவன் 4வது படிக்கும்போது அவங்க டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, இதை கொண்டு போய் உங்க அம்மாட்ட மட்டும் கொடு அப்படின்னு அனுப்புறாங்க. இதுல பாதி உங்களுக்கு தெரியும், மீதி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கொண்டு போய் கொடுக்குறான். அந்த தாய் அந்த கடிதத்தை படித்தவுடன் தேம்பி தேம்பி அழுகின்றாள். என்னம்மா எழுதியிருக்காங்க டீச்சர்னு கேட்குறான். 4வது படிக்கின்ற 10 வயது சிறுவன். ஒரு நொடி நிதானித்த அந்த தாய், உலகத்திலே நீ தாண்டா புத்திசாலியா, உனக்கு வாத்தியாருங்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியலையா, உன்னை நாளைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கிற நூலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தந்தை இல்லை. நான்சி எடிசன் என்ற தன்னுடைய தாயினால் வளர்க்கப்பட்டவன். அடுத்த நாள்ல இருந்து அவன் அதை அப்படியே நம்புறான். நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த தாய் எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று பக்கத்திலேயே காலையிலிருந்து மாலை வரை அவன் வந்து சொல்லித் தருகின்றான். தொடர்ந்து படிக்கின்றான். மிலோனா பார்க் என்ற இடத்திலிருந்து 1888ஆம் ஆண்டு நண்பர்களே, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உள்ள புத்தகங்களை ஒழுங்கு செய்கின்றான். ஒரு கடிதம் கீழே விழுகின்றது. கடிதத்தை எடுத்து படிக்கின்றான். அந்த கடிதம் அந்த ஆசிரியை 4ஆம் வகுப்பு தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கும்போது எழுதி தன்னுடைய தாய்க்கு கொடுத்த கடிதம். தாய் சொன்னது, உலகத்திலே நீ புத்திசாலி என்று உன்னுடைய ஆசிரியை எழுதியிருக்கின்றாள் என்று. அதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். ஏன் தெரியுமா? உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தை. இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் எந்த பள்ளிக்கூடத்திலும் படிக்க முடியாது. இதை தெரிந்து கொள் என்று. அதற்கு பின்னால் ஒரு கடிதம் இருக்கிறது. அதிலே அந்த தாய் எழுதியிருக்கின்றாள், அந்த ஆசிரியை நேராக சென்று நான் பார்த்து, என்னுடைய பிள்ளை அமெரிக்க பள்ளிகளிலே படிக்க முடியாத முட்டாள் குழந்தை என்று நீ சொல்லிவிட்டாய். இந்த அமெரிக்கா மட்டுமல்ல, இந்த உலகமே என்னுடைய பிள்ளையினுடைய வரலாற்றை கண்டுபிடிப்புகளை ஒரு நாள் படிக்கிறதா இல்லையா பார், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றாள்.
உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். ஒரு நாள் அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் எக்ஸ்போன்னு ஒவ்வொரு நாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் அத்துணையும் கொண்டு வந்து வைக்கின்றார்கள். 27 வயது நிரம்பிய தாமஸ் ஆல்வா எடிசன் கிராமபோன் என்ற ஒலியை பதிவு செய்து ஒலியை திரும்ப நம்மளுடைய பேச்சை நம்மளே கேட்கறது இப்போ 1000 இருக்கு. அன்று அது கண்டுபிடிப்பு. அதை கொண்டு போய் அந்த எக்ஸ்போவில் வைக்கிறான், காப்புரிமை பெற்றிருக்கின்றான். ஆனால் ஜான் கிளமெண்ட் என்ற ஒரு விஞ்ஞானி, இது அந்த எக்ஸ்போவுக்கு தலைமையேற்ற விஞ்ஞானி, எல்லா நாட்டுக்காரர்களும் இது மாதிரி வாய்ப்பே இல்லை, இது சாத்தியமே இல்லை, இவன் மேஜிக் செய்கிறான், மெஜிஷியன், ஹீ இஸ் நாட் ஏ சயின்டிஸ்ட், இவனை வெளியில் அனுப்பலைன்னா நாங்கள்லாம் இதில் இருக்க மாட்டோம்னு சொல்லி பயமுறுத்தணுன்னா இவனை தாமஸ் ஆல்வா எடிசனை கிராமபோனோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் வெளியில் விட்டுறான். உண்மை சம்பவம். முயற்சியை கைவிடாத தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய கண்டுபிடிப்பை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த அரங்கத்தில் வைக்கிறான். சும்மா சாதாரணமாக இருந்த கிரவுண்டில் வைக்கிறான். அத்துணை கூட்டமும் இங்கே வந்து விடுகிறது, அவர்களுடைய பேச்சை பதிவு செய்து திரும்ப கேட்பதற்காக. அமெரிக்க பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது இது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. இது உண்மையா பொய்யா? 3 பேர் உள்ள குழுவை அனுப்புகிறார்கள். வந்து கண்டுபிடிச்சிட்டு அவன் காப்புரிமை வாங்கியிருக்கான், இது விஞ்ஞான கண்டுபிடிப்புடா, இது மேஜிக்லாம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ஆடிப்போன அமெரிக்க ஜனாதிபதி குரோவர் எல்லாரையும் அழைச்சு, முதல்ல போய் அவனை அழைச்சிட்டு வாங்கயா, பாராளுமன்றத்தில் வச்சு அந்த யார் அவனை வெளியில் அனுப்பிச்சானோ அந்த கிளமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க, பாராளுமன்றத்தில் அவனை பாராட்டுவாங்க. தாயையும் பிள்ளையையும் பற்றி உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அழைச்சிட்டு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இவனை புகழ்ந்துட்டு இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்காந்துருக்காரு. சபாநாயகர் திரும்பி கேட்குறாரு, இவ்வளோ பெரிய மரியாதையை அமெரிக்க பாராளுமன்றத்தில் கொடுக்குறோம், நீங்கள் கவலையாக உட்காந்துருக்கீங்களே ஏன்னு கேட்குறேன். அவன் எந்திரிச்சு பேசுகிறான், பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே, உள்ளபடியே இது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினேன் உண்மைதான், அதை நீங்கள் பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நான் இந்த அமெரிக்க பள்ளியிலே படிக்கவில்லை, இந்த அமெரிக்க பள்ளிகள் என்னை உருவாக்கவில்லை, என்னை உருவாக்கியது என்னுடைய தாய் நான்சி எடிசன். என்ன ஏண்டா பாராட்டுறீங்கிறான். வியந்து போன அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, என்ன தாண்டா வேணும் உனக்குங்கிறான். என்னுடைய தாய் இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவள், இங்கிலாந்து பாராளுமன்றம் என்னுடைய தாயை பாராட்ட வேண்டுமே ஒழிய என்னை அல்லங்கிறான். நடந்துச்சு என்ன தெரியுமா? இதை அறிந்த இங்கிலாந்து ஒரு தனி விமானத்தை அனுப்பி தாமஸ் ஆல்வா எடிசனையும் அவளுடைய தாய் நான்சி எடிசனையும் விமானத்திலே அமெரிக்காவிலிருந்து ஏற்றி இங்கிலாந்திற்கு கொண்டு வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயை பாராட்டிய பிறகுதான் அந்த ஏழை மாணவன் ஓய்ந்தான். அத்துணை கண்டுபிடிப்புக்கும் காரணம் என்னுடைய ஏழை தாயே என்பதை பாராளுமன்றத்திலே பாராட்ட வைத்து தன் தாய்க்கு நன்றியை செலுத்தினான். இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட ஏன் சொன்னேன்னா, பள்ளிக்கூடத்திலே படித்தாலும் சரி, வெளியிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்தாலும் சரி, புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். சரி, கல்வியினுடைய அருமை தெரியுது, படிப்பினுடைய பெருமை தெரியுது, வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? ஒழுக்கம்னு சொல்றாங்களே, என்ன பேசும்போது கூட தீபக் குறிப்பிட்டார், ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. பள்ளிக்கூடங்களிலே 10ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து கல்லூரியில் காலெடுத்து வைக்கும் வரை மனதில் படுகின்ற ஆசைகளை அத்துணையையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவீர்கள். காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய தாளாளரோ தேவையில்லை, நீங்களே போதும். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து
நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன? மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? விட்டொழித்தால் என்ன நடக்கும்? மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீ வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் மனதை கட்டுப்படுத்து. எப்படி கட்டுப்படுத்துவது? ஒரு விவசாயி பயிரை வளர்க்கும் போது களைகளை அகற்றி பயிரை வளர்த்தெடுப்பதைப் போல அற்புதமான மனதை பாதுகாப்பதற்காக கெட்ட எண்ணங்கள் மனதிலே போகாமல் காவல்காரனை போல் பாதுகாத்துக்கொள். உன்னுடைய மனம் அற்புதங்களை விளைவிப்பதை நீ காண்பாய். உன்னுடைய சிந்தனைகள் அத்துணையும் சிந்தனை சிதறலின்றி படிப்பிலே நிற்கும். எப்படி சூரிய கதிர்களை பூத கண்ணாடின்னு சொல்றீங்கல்ல, கண்ணாடியின் மூலமாக லென்ஸின் மூலமாக ஒரு பேப்பரிலே அத்துணை கதிர்களையும் குவித்தால் பேப்பர் பற்றி எரிகிறதா இல்லையா? உங்களுடைய சிந்தனை அத்துணையும் படிப்பிலே குவித்தால் படிப்பு பற்றி எரியும். நீங்கள் சொன்னதை கேட்கும். அத்துணைக்கும் காரணம் அடிப்படை ஒழுக்கமே. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தன் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். ஜனாதிபதி எழுதுகிறார். ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தா கூட தப்பா செய்யாத. இதெல்லாம் நீ செஞ்சன்னா உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கமில்லா உயர்பேர் அறிவும், ஒழுக்கமில்லாத அறிவு, மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பள்ளியிலே படிக்கும் போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? 1000 பள்ளிக்கூட மாணவர்களிடம் 100 பள்ளிக்கூடத்திலே சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அருமையானதொரு பள்ளியை தம்பி தீபக் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நான் அறிந்த காரணத்தினால் இந்த அரங்கத்திலே இருப்பவர்கள் யாரும் இதிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உண்மை சம்பவங்களை பதிவு செய்கின்றேன். கணக்கெடுப்பினுடைய முடிவு ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இல்லை, மாணவர்களையே அதிர வைத்தது. பள்ளி மாணவர்களை 1000 மாணவர்களிடம் பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை, நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு இடத்துல வடலூரில் வள்ளலார் பூமியில் படிக்கிறதுனால நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நகர்ப்புறத்திலே படிக்கின்ற பிள்ளைகளிடம் எடுத்த கணக்கு முடிவு 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் செல்போனிலே ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எப்படி மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தம்பி தீபக் குறிப்பிட்டாரே செல்போன்னால என்னென்னலாம் நடக்குதுன்னு. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் சினிமாக்களும் டிவிக்களும் செல்போன்களும் ஒன்றுமே அறியாத இந்த இளைய பிள்ளைகளை தவறாக வழிநடத்திவிடும். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய பிஞ்சு குழந்தைகளினுடைய நெஞ்சங்களை அடித்து செல்லுகிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். கிராமங்கள் தோறும் 50 ரூபாய்க்கு செல்போன் ரிப்பேர்னு கடை வச்சிருக்கான். ஒருத்தன் கூட செல்போன் ரிப்பேர் பண்றதில்ல. ஆபாச படங்களை தரவிறக்கம் செய்து தருகிறார்கள். இதை இந்த பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பார்க்கின்றார்கள். பெற்றோர்களினுடைய வளர்ப்பினுடைய குறைபாடுகளும் ஆசிரியர்களுடைய போதிப்பின் போதாமையும் நீர்த்து போன நெறிமுறைகளும் அபரிமிதமான இணையதள வளர்ச்சியும் சமூகத்தினுடைய அவலங்களும் 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட சமுதாய சீரழிவு இந்த பிள்ளைகளை தவறான பாதையிலே அடித்து செல்கின்றன. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தயவு செய்து
நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பரிமாறிக்கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் செல்போனிலே பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கின்ற அத்துணையையும் இந்த உலகம் பின்னால், செல்போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் பின்னால் பார்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டெலிட் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு மெசேஜ் போட்டுட்டு டெலிட் ஃபார் ஆல், எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. நீ அனுப்புகிற அத்தனையும் மெசேஜ் ஃபோட்டோ அத்துணையும் டவருக்கு போய் குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் தோழனுக்கோ தோழிக்கோ போகும். திரும்ப அதை எடுக்க வேண்டும் என்று என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் ஒரு நொடியிலே எடுத்து விடலாம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அதிர்ந்து போவீர்கள். ஒரு பொண்ணு +2 படித்து முடித்த உடனே அந்த பொண்ணை கல்லூரிக்கு அனுப்புகிறவங்க அப்பா, நீ பஸ்ஸில் கூட போக வேண்டாமா, ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி விட்றான், ஆட்டோ டிரைவர்கிட்ட கூட பேச வேண்டாமா, ஆட்டோ டிரைவருக்கு நீ ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அவர் வந்து உன்னை அழைச்சிட்டு வருவார். இந்த பொண்ணு முதல் நாள் மெசேஜ் போட்ட உடனே ஆட்டோ டிரைவர் வர்றாரு, அழைச்சிட்டு போகும்போதே ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் சோ கியூட். அவ்வளோதான், நீ உலகத்திலே அழகாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு தலைகால் புரியல. இந்த இடத்துல உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், எவனாவது உங்களை பார்த்து உலகத்திலே நீ தான் அழகின்னு சொன்னான்னா உன்னை பாதாளத்தில் தள்ள போகிறான்னு வச்சுக்க. அது உண்மை இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எவனாவது உயிரே தர்ற உனக்காவன்னு சொன்னான்னா அவன்கிட்ட உயிரை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. அதோட மட்டும் இல்லை, எவனும் உயிரை தரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்க. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அடுத்த நாள் இதே மாதிரி ஆட்டோவில் போகுது அந்த பொண்ணு. அதிர்ந்து போவீர்கள் கேட்டால். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ், ஒற்றை வரி மெசேஜ். இந்த பொண்ணுக்கு அதுக்கு மேலே தாங்கலை. உடனே அந்த ஃபோனில் பேசுது, என்னை பார்க்கணுன்னா பார்க்குக்கு வாங்குறான். இந்த பொண்ணு பார்க்குக்கு போகுது, நட்பாகிறது, காதலாகிறது. 1 மாதம் கூட முடியாத நேரத்தில் உங்கள் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் எந்த காரில் காலையில் வாக்கிங் போகிறாரு, என்ன நம்பர், எந்த பக்கம் போகிறாரு, எத்தனை மணிக்கு போகிறாரு, இதெல்லாம் பார்த்து ஒரு மெசேஜ் நீ காலையில் 4 மணிக்குள்ளே எனக்கு அனுப்பணும். அப்போ தான் நீ என்னை காதலிக்கிறேன்னு நம்புவாங்க. 10 மாதம் சுமந்து விரல் பிடித்து நடைபளைக்கு தலைவாரி பூச்சூடி வேலி போல் பாதுகாத்து வளர்த்த பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பொண்ணு முழிச்சுட்டே உட்காந்து இந்த டாக்டரை பற்றின அத்தனை தகவலையும் சேர்த்து ஒரு மெசேஜ் போடுது. காலை 7:30 மணிக்கு 17 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அந்த டாக்டர் அசோக் நகர் வீதியிலே 3 மாதங்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார். குற்றவாளி யாருன்னு தெரியல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை சீஸ் பண்ண அந்த பொண்ணு போட்ட மெசேஜ் இருக்கு. மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி என்னை போன்றவர்களை தொடர்பு கொள்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே குற்றவாளியாக்கி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை. அந்த பெண் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையிலே இருக்கின்றாள். இதற்காகவா உங்களை படிக்க வைக்கின்றார்கள்? இதற்காகவா உங்களை இந்த பாடுபடுகின்றார்கள் படிக்க வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும்? காவல் நிலையங்களையும் நீதிமன்றத்தையும் கனவில் கூட பார்க்காத பெற்றோர்கள் நீதிமன்ற படிகளில் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக. முடியுமா? ஜிண்டால்னு ஒரு பல்கலைக்கழகம் இங்கே யூஜி முடிச்சுட்டு பிஜி கொண்டு போய் சேர்க்கிறாரு. பெண்ணினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. பெற்றோர்கள் இருவரும் ஆசிரியைகள், ஆசிரியை, எனக்கு தெரிந்தவர்கள். ஹிர்திக், கரண், சின்காங்கிற 3 பேர் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு. சட்டக்கல்லூரியிலே 3ஆம் வகுப்பு படிப்பவர்கள். சொல்லும் போதே சொல்கிறான், பொள்ளாச்சி சம்பவத்தை போல இந்த பெண்ணை ஏமாற்றி காதலிக்கிறேன்னு சொல்லி கெடுக்கிறனா இல்லையா? நிறைய அப்பட்டமாக பதிவு செய்கின்றேன். இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் தடுமாறி போய் நிற்கின்றீர்கள். உங்களை சொல்லி தப்பு இல்லை. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது. எங்களுக்கு 35 வயசில் தெரியறது, உங்களுக்கு 15 வயசில் தெரியுது. என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களுக்கு. தெரிந்து கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று.
ஃபேஸ்புக்கில் இனம் தெரியாதவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தால் அக்செப்ட் பண்ணாத, ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் வைக்காத, உன்னுடைய இமெயில் ஐடியை வைக்காத, உன்னுடைய குடும்பத்தினருடைய ஃபோட்டோவை வைக்காத, உன்னுடைய ஸ்கூலோட பேரை போடாத. அத்துணைக்கும் நான் சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. அதை எடுத்து வியாபாரம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு தான் ஃபோட்டோவை வச்சுருந்துச்சு, வேற ஒரு பெண்ணோட உடம்பை, நடிகையினுடைய உடலை எடுத்து அதோட சேர்த்து போட்டுவிட்டான். உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்னது இல்லைன்னு சொல்லி பார்த்துச்சு. அவங்க அம்மாட்ட வந்தது தெரிஞ்சு சொன்ன படிக்காத தாய். அதானே உங்களுக்கு உங்களுடைய தைரியமே அதாக தான் இருக்குது. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு செல்ஃபோனில் எல்லாம் தெரியும். அந்த அம்மா பார்த்தோன்னே எப்படி இது பொய்யா இருக்க முடியும்னு அன்னைக்கு ராத்திரியே தூக்கு போடுச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உன்னுடைய ஃபோட்டோவை இன்னொரு உடம்போடு எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஒருத்தன் போட்டான்னா நீ தப்பு செய்யலை, தப்பு செஞ்சவன் அவன்ல தற்கொலை பண்ணிக்கணும். நீங்கள் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறீங்க? அந்த அறிவு கூட இல்லை என்றால் உங்களுக்கு இந்த படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை இந்த கல்வி தர வேண்டாமா உங்களுக்கு? இப்போ அந்த பெண் இறந்து போய் என்ன சாதிக்க முடிஞ்சு? இதே மாதிரி அந்த ஹிருத்திக் என்ன பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான், BMW காரில் வர்றான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு எஸ்ன்னு, நட்பு காதல். நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதத்திலே தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, ஆபாசமாக ஒரு படத்தை அனுப்புங்கிறான். குளிக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதை ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிய பிறகு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணது அழுதுகிட்டு. அந்த அப்பா அம்மா என்னை போன்றவர்களிடம் பேசுகிறார்கள். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறோம். வடநாடு இவர்களுடைய பணபலத்தை பார்த்த உடனே குற்றவாளிகள் மேலே கேஸ் போட மாட்டேங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate. கடைசியாக ஒரு நல்ல அதிகாரி விசாரித்து கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறார். சுனிதான் ஒரு பெண் நீதிபதிகிட்ட போகுது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சா அவங்க யாராவது பார்த்தோன்னே ப்ளூ டிக் வருதில்ல, அதை மட்டுமே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை வச்சு இது வரைக்கும் கன்விக்ஷன் கொடுத்ததில்லை. முதல் முறையாக ஒரு தைரியமான பெண் நீதிபதி, நேர்மையான நீதிபதி 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார். 3 பேர் ஜெயிலுக்குள்ள. செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலான்னு நினச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சவராக போய் விடுவீர்கள். ஸ்டீவ் ஜாப் செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் சொல்கிறான், 10 வருஷம் ஆச்சு செல்ஃபோன் கண்டுபிடிச்ச. நல்ல பள்ளிக்கூடம் என்பதனால் இதனை எல்லாம் சொல்லுகின்றேன், அருமையாக உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள். ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is Apple, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few tap on the screen. உங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்பட்றப்பா செல்ஃபோன் யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க அவன்கிட்ட. அவன் சொல்கிறான், மை சில்ட்ரன் ஆர் ஒன்லி இன் த காலேஜ். They are not matured enough to use the cell phone. If at all, if they want to use the internet, they can use it only in the hall. I can go and verify it. உங்களுக்கு புரியும், எங்கள் பிள்ளைங்கள்லாம் காலேஜில் தான் படிக்குது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நெட்டு யூஸ் பண்ணோன்னா ஹாலில் தான் யூஸ் பண்ண முடியும், நாங்கள் அதை பார்க்கலான்னு. நம்ம பேரப்பிள்ளை பிரமாதமாக செல்ஃபோனை யூஸ் பண்ணுதுன்னு மகிழ்ச்சி கடலிலே மகிழ்ந்து நிற்கின்றோம். உருப்படுமா அந்த சமுதாயம்? நான் உலகம் பூரா போய் பேசுகிறவன். செல்ஃபோன் என்பது ஒரு வரம். ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் என்னை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது செல்ஃபோன். லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, யூடியூப்பில் அவ்வளோ லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்லதற்கு யூஸ் பண்ணா. அதை பார்த்து விட்டு தானே தீபக் என்னை அழைத்திருக்கின்றார். உபயோகமான காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தினால் இந்த உலகம் எங்கேயோ போய்விடும். ஆனால் 19% பேர் தான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறான், 81% பேர் தப்பாக யூஸ் பண்ணுறான். ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தீவிரவாதிகள் செல்ஃபோனில் தொடர்ந்து பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது போலீஸுக்கு. அதனால் எந்த ஃபோன் நைட்டு ஃபுல்லாக என்கேஜாக இருக்குதுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம்.
ஒரு ஃபோன் என்கேஜாகவே இருக்குது 2 மணி நேரமாக. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு போனால் ஹாஸ்டலில் போய் நிற்கிது, லேடிஸ் ஹாஸ்டலில். அந்த செல்போன் எங்கே அது என்கேஜாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பையன் ஹாஸ்டலில். போய் போலீஸ் நின்னோன்னா பொண்ணு கூட தைரியமாக நின்றுச்சு, பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 9 மணிக்கு மேல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் உங்கள் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சம் உங்கள் குடும்பங்களை இருளிலே மூழ்கிக்கொள்ள காரணமாக இருக்கின்றது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.